எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறந்த வாழ்க்கை முறைகளை, வழிகாட்டுதல்களை நினைவு கூறுகிற மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் காலங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் இந்த ஹிதுமத்து நடைபெற தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, மிக சுவாரஸ்யமான வாழ்க்கை என்பதே குடும்ப வாழ்க்கை தான். எப்போதுமே மனிதனுடைய கவலைகளை போக்குவதற்காகவே அது தரப்பட்டிருக்கிறது. காணாமல் போகிற அமைதியை திரும்பத்து பெறுவதற்காக தரப்பட்ட ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை. இங்கே தாய்மார்களும் மிக நன்கு கவனிக்க வேண்டும். எங்கெல்லாமோ நாம் எழுந்திருக்கிற நிம்மதியை கிடைக்க பெறுகிற ஒரு இடம்தான் குடும்பம். குடும்பம் என்பது அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய விருப்பம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா வஹலக மின்ஹா ஸௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் மண்ணிலிருந்து படைக்கிறான் பாவாவை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்படுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் மண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்கவில்லை. அவன் நினைத்தால் ஹவ்வாவையும் மண்ணிலிருந்து படைத்திருக்கலாம். பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மண்ணிலே இருந்து படைத்த அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அவர்களிலிருந்து படைத்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், அவங்களுடைய மனைவியை அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து படைத்தான் என்று சொன்னான். அவர்களின் விழாவில் இருந்து அவர்களுடைய மனைவியை படைக்கிறான். இங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய பெரிய ஏற்பாடு குடும்பமாக இருக்க வேண்டும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. குடும்பம் என்பது ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய நியாமத். அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுக்கிற விலை மதிக்க முடியாத பாக்கியம். எனவேதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஆதமிலிருந்து படைக்கிறான். அடுத்து சொன்னான் அல்லாஹ், உஸ்குன் அன்த வ ஸௌஜுக், சொர்க்கத்தில் நீங்களும் உங்கள் துணைவியும் சேர்ந்து தங்குங்கள் என்று சொன்னான். சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் ஆதமை, படைத்தவுடன் அனுப்பவில்லை, ஹவ்வாவை படைத்து அனுப்புகிறான். உஸ்குன் அன்த வ ஸௌஜுக், நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள். சொர்க்கம் போற போது அந்த குடும்பத்தோடு போக வைக்கிறான் அல்லாஹ். நீங்களும் போகணும், உங்கள் மனைவியும் போகணுங்கிறான். அப்ப குடும்பம் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். குடும்பம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பரக்கத் எங்க இருக்குது? சாப்பிட்ற போது கூட எங்கே அதிக கைகள் இருக்குமோ அதில் பரக்கத் இருக்குன்னு. இந்த கூட்டா இருந்தால் பரக்கத். இப்போ 4 பேர் கையப்போ ஒரு சகனில் சாப்பிடும்போது எங்கே அதிக கைகள் வந்து உணவை எடுக்குமோ அதில் பரக்கத்து இருக்குது. அப்படின்னா 4 பேர் 3 பேர் சேர்ந்து நம்ம சகனில் சாப்பிட்றோமே அதில் ஒரு தனி பரக்கத்து இருக்குது. ஒருத்தர் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னீங்க அதிர்த்து, சகனில் சாப்பிட்டா 2 படி கூடத்தான் போகுது. அவர் பரக்கத்து எப்படி விளங்குறாரு பாருங்க. நம்ம சொல்கிற பரக்கத்து ஒன்று இருக்குது, அவர் அழகாக சொல்கிறார். உண்மையிலே அது பரக்கத்து தான். நான் தனியாக சாப்பிட்டா எவ்வளோலாம் முடியாது.
களத்தில் சாப்பிட்டா 2 படி கூட தான் போகுது, அது பரக்கத்து தாங்கிறார். உண்மையில அது ஒரு வகையிலே பரக்கத். இங்கே நான் சொன்னேன், அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஆதமிலிருந்து படைக்கிறான், அங்கேயே குடும்பமாக உருவாக்குகிறான். சொர்க்கவதிக்கு அனுப்புகிற போது ஆதமையும் ஹவ்வாவையும் கூப்பிட்டு சொன்னான், நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று சொன்னான். இங்கே மீண்டும் பூமிக்கு அனுப்புகிறான், நீங்கள் நீங்க 2 பேரும் கீழே போங்கிறான். 2 பேரும் கீழே இறங்குங்கள். கனியை சாப்பிட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வாவையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, குடும்பமாகவே அங்கே பிறக்க இணைக்கிறான். அல்லாஹ் சோளத்தில் தங்க வைக்கிறான், மீண்டும் பூமிக்கு வர வைக்கிறான். எனவே ஒரு குடும்பம் என்பது ஒரு பெரிய பரக்கத். கணவன் மனைவி தான் அந்த குடும்பத்தினுடைய அழகு. அப்போ ஒருவர் மற்றவர்களோடு நடந்து கொள்கிற அந்த அழகு, அந்த குடும்ப வாழ்க்கையை தவாமாக்கணும், தொடராக்கணும். இந்த வாழ்க்கை சொர்க்கம் வரைக்கும் தொடரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடிக்கடி நம்ம துவா கேட்கறது, நம்ம வீட்டில் நம்ம மனைவியோடு சேர்ந்து தான் சொர்க்கம் போகணும். ஞாபகம் சொல்லுங்களேன். ரொம்ப யோசிச்சு சொல்கிற மாதிரி. ஒருத்தர் பயான் முடிஞ்சு வந்தே சொன்னார், அதில் தயவு செய்து சபையில் இப்படிலாம் ஒரு துவா செய்திடாதீங்க. 25 வருஷமாக படாத பாடுபட்டு கிடக்கிறோம், அதை நினச்சி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன், சொர்க்கமாச்சு போய் ஊரினோடு இருக்கலான்னு. அப்பவும் நீங்கள் திரும்ப இந்த மனைவியோடு கேட்குறீங்களே, ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாயிட்டுனார். வந்தே சொன்னார், வெளியூரில் அவர் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால் அவர் சொல்கிறார், இந்த துவா நான் எல்லா துவாவும் நீங்கள் கேட்கும் போது ஆமின்னு சொன்னேன், இப்போ ரொம்ப யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்குங்கிறார். டப்புன்னு சொல்லிடக்கூடாது. எங்கே நான் சொல்ல வருகிற செய்தி உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். குடும்பம் என்பது சொர்க்க வரையிலும் தொடர வேண்டும். அந்த உறவு அழகா பாதுகாக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உமரை பற்றி எழுதுறாங்கம்மா ஃபஸூனத்திஹி, அவங்க கொஞ்சம் வேகமான ஆள் தான், ரொம்ப எப்போவுமே கொஞ்சம் சில விஷயத்தில் வந்து டப்புன்னு இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க. மற்றவங்க சொல்கிறதோட நபியின் மனைவிமார்கள் பூரா பயந்தாங்க. நபியினுடைய மனைவிமார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்டா பயப்படுவாங்க. அப்படி ஒரு பயம் அவங்க மேலே எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட உமர் சொல்வார்களாம், குடும்ப வாழ்க்கையை அழகா இருக்கணுமா, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியோடு குழந்தை போல் ஆகிவிட வேண்டும் என்றார். வீரம் சொரிந்த உமர் பேசியாது, வீரம் சொரிந்த உமர் பேசுகிற பேச்சு மிஸ் கஸ்ஸபி. இங்கே இந்த சைடில் இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் இந்த பக்கமாக வந்துட்டிங்கன்னா வர்றவங்களுக்கு கொஞ்சம் தொழுகைக்கு வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் அங்கே ஃபுல்லாக இங்கே அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் தயவுசெய்து இந்த பக்கம் இந்த ஓரத்தில் இருக்கு, இந்த கொஞ்சம் முன்னால் இந்த பக்கம் வந்துட்டீங்க. இன்ஷால்லா அவங்க வந்து தொழுகிறவங்களுக்கு வசதியாக இருக்கும். சர்க்கார் ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் செய்தி நம்முடைய கவனத்திற்கு இருக்க வேண்டும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் குழந்தையாக மாறிடுங்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வருவேன் சில விஷயங்களை பெண்கள் பக்கம் தான் பேச வேண்டியிருக்குது. அவங்கள் எப்படி நடக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை என்பதை கடைசி வரைக்கும் பாதுகாப்பதற்கு அவங்க நடக்க வேண்டிய விதத்திற்கு முன்னால் ஒரு 3 அடிப்படை செய்திகளை எழுதுறாங்க. நாம குழந்தையாக மாறணும், அந்த நிலையை அனுசரித்து அவர்கள் நம்மை தழுவிக்கொண்ட வாழ்க்கைக்கு வரணும். எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்வார்களோ, குழந்தை எப்படி இந்த விஷயத்திலேயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும், எந்த விஷயத்திலையும் எதிர்த்து நிற்காது. அப்படி உங்களை மனைவியோடு மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் சொல்றாங்க, கணவனை தழுவிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, நம்ம வீட்டு பெண்களுக்கு அந்த பரக்கத் செய்வானாக. கணவனை தழுவிய வாழ்க்கை, அவர்கள் குழந்தையாக மாறுகிற போது தழுவிக்கொள்கிற வாழ்க்கை அவங்கள்ட்ட இருக்கணும். அடுத்து எழுதுறாங்க, அல்லாஹ் தத்தபி அவுராத்து நிசா, ஆண்களை பொறுத்தவரையில் இந்த லைஃப்ல நீங்க உங்கள் மனைவியர்கள் விஷயத்தில் குறைகளை தேடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். எதை தடுத்திருக்கிறாங்க? அவுராத்து நிசா, அந்த தத்தபி அவுராத்து நிசா, பெண்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, அவங்க குறைகளை மட்டுமே துருவி பார்க்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அது வேண்டாம். பெண்களுடைய குறையை பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, பிரயாணத்தை முடிஞ்சுட்டு மதீனா வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ள நுழைய போறாங்க. மதீனா உள்ளே நுழைய போறாங்க. நுழைவதற்கு முந்தி சொன்ன வார்த்தை லா தத்ரிகுல் நிஸா லைலா. இப்போ நீங்க மதீனா உள்ள போறீங்க, ராத்திரி நேரமா இருக்குது, நீங்கள் உங்களில் யாரும் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம். மதீனா உள்ளே நுழைய போகிறார்கள்.
உள்ளே வருவதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்ரிகுன் நிஸா லைலா, எப்போ பயணத்தில் இருந்து வந்தாலும் அனுமதி இல்லாமல் மனைவிக்கு தகவல் கொடுக்காமல் நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவியர்களை சந்திக்க போகாதீர்கள். அவங்கள்ட்ட நீங்க வந்த செய்தி சொல்லணும். அப்படி இல்லையா பள்ளிவாசலில் படுத்துட்டு காலையில் தான் போவோம். இவன் பள்ளிவாசலையும் லாக்டவுனில் பூட்டி வச்சிருக்கிறான். ஒரு பள்ளியிலையும் படுக்கலாம் முடியாது. இரவு நேரத்தில் போகாதீர்கள். இந்த செய்திக்கு பின்னால யாரும் போகல. ஒரு 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் போனாங்கல மனைவியை பார்க்கறதுக்கு. அந்த இடத்தில் அவர்களின் பார்வைக்கு பட்டது, அவர்கள் பார்க்க கூடாததை பார்த்துட்டாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையை அருந்து போகிற நிலைக்கு போய் சேர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்னதை மீறி நடந்ததற்காக நேரம் போகக்கூடாது. என்ன சொல்ல வந்தாங்க நபி? தவறுகள் வலியுறுத்தப்படுவதில்லை. இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் நீங்கள் அங்கே சென்றால் அது ஆரோக்கியமானதல்ல. அவங்களுக்கு தகவல் தெரியணும். எப்போ உங்க மனைவியர்கள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நம்ம அங்க இருக்கும்போது எப்படி நடக்கிறாங்க, இங்க இருக்கிறபோது எப்படி நடக்கிறார்கள், அந்த குறைகள் மாத்திரமே நீங்கள் அலசுவீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கியமான மனிதர்கள் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ராத்திரி போற போது இவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எப்படி இருக்கிறாங்க, நம்ம இல்லாத நேரம் இரவாச்சே, அப்போ ஒரு எண்ணம் உண்டாகுது. அந்த எண்ணத்தை மௌத்தாக்குங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எண்ணம் வரக்கூடாது. அவர்களுடைய குறைகளை பார்க்கிற நிலை நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த பெண்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் கண்ணியமான பெண் யாரு தெரியுமா? சொர்க்கம் யாருக்காக காத்திருக்கும் தெரியுமா? கணவன் ஊரில் இல்லாத காலங்களில் கணவனின் மானத்தை பாதுகாத்து, தன்னுடைய மறைவாகத்தை பாதுகாத்து, கணவன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடக்கிற பெண் சொர்க்கம் போவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க, நீ அவ குறைய வெளியூர்ல இருந்து தூக்கி பார்க்காத. அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, உங்க ஊருக்கார் வெளியூர்ல இருந்தா நீ உன்னுடைய மானத்தை பாதுகாத்து வாழணும். கணவனை தவிர யாருக்கும் நீ எப்போதும் உன்னுடைய மானம் வெளியாகாமல் பாதுகாத்துக் கொள். இப்ப 2 பக்கமும் சமமாக ஒரு வாழ்க்கை முறையை சொல்றாங்க. பெண்கள் எப்போதும் தன்னுடைய மானங்களை பாதுகாக்கணும். கணவனுக்குள்ள அந்த இடத்தை வேறு யாருக்கும் அவர்கள் தரக்கூடாது. அவளே சொர்க்கவாசி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் சொல்றாங்க, பெண்கள் எப்படி இருக்கணும், கணவனோடு வாழ்ற காலத்துல எதையெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், எதையெல்லாம் எடுக்கணும், எதையெல்லாம் விடணும். அல்லாஹ் துஃபாஹிர அலை, முதல்ல தாய்மார்கள் கவனிக்கணும். உங்க கையில பணம் இருந்தாலும், உங்க கையில் அழகு இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், மதிப்பு இருந்தாலும், நீங்கள் கணவனிடத்தில் பெருமை அடிக்கக்கூடாது. ஒரு பெண் கணவனிடத்தில் பெருமை பேசக்கூடாது. தன்னை பற்றி பெருமை பேசக்கூடாது. தன்னுடைய தகுதியை பற்றி பெருமை பேசக்கூடாது. கணவனிடத்தில் ஒரு பெண் பெருமை பேசுகிறவனாக இருக்க வேண்டாம் என்று ஷரியத்தில் எழுதுகிறார். தாய்மார்கள் நன்கு கவனிக்கணும். நம்முடைய பெருமை பேசப்படுகிற இடம் அல்ல கணவனுடைய தர்பார். கணவன் நம்ம எப்பவுமே எப்படி நடக்கணும். அடுத்து எழுதுறாங்க, பணிவை ஒரு பெண் வெளிப்படுத்தணும். ஒரு பெண்ணுக்கு அழகு 3 தான் சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு அழகு 3. என்ன 3? அந்த பெண் எப்போதும் மற்றவர்களின் பார்வையில் படாமல் நடக்க வேண்டும். 2வது, அந்த பெண் எப்போதும் தன்னை பணிவாக்கி கொள்ள வேண்டும். 3வது, அந்த பெண்ணின் குரல் கூட வெளியில கிடைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு தௌபி செய்வானா? ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன? அவர் ரொம்ப அடக்கமா பணிவா இருக்கு. டாம் டீம்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்துக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தனி அழகு அடக்கத்தில் இருக்கு, பணிவில் இருக்கு. அதே போல் ஒரு பெண்ணினுடைய குரல் வெளியில கேட்கக்கூடாது. அதனாலதான் பாங்கு ஒரு பெண் சொல்லக்கூடாது. வெளியில பாங்கு சொல்லலாமா? ஒரு பெண்ணே, ஒரு ஆணுடைய குரல் மாதிரி ஒரு பெண்ணுடைய குரல் மைக்கில் போகக்கூடாது. ஒரு பெண்ணுடைய குரலை நாம் கேட்பதற்கு கூட மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அவனுக்கு அழகு தன் குரலை மறைக்க வேண்டும், தன் மானத்தை மறைக்க வேண்டும், இன்னொரு பக்கம் அடக்கத்தை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் அவருடைய அழகு ஜொலிக்கிறது என்று ஷரியத்து சொல்லித் தரும். அதோட ஆணுக்கும் பெண்ணுக்குமாக சேர்த்து சொன்னாங்க, உங்கள் வீட்டில் வாழ்க்கைப்பட்ட பின்னால் பிறக்கிற குழந்தை ஆணாக இருந்தால் அளவுக்கு மீறி சந்தோஷப்படாதீர்கள், பெண்ணாக இருந்தால் அளவுக்கு மீறி கவலைப்படாதீர்கள்.
ஆண் புள்ள பிறந்த அளவுக்கு மீறி சந்தோஷம், பொம்பளை புள்ள பிறந்த அளவுக்கு மீறி கவலை. இரண்டும் அனுமதிக்கப்படாது. ஏன் தெரியுமா? எந்த குழந்தையை கொண்டு உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இதை கொண்டு பரக்கத் என்று நினைப்பீர்கள், வேறு ஒன்றில் இருக்கலாம் அந்த பரக்கத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை கொண்டு பெருமக்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. அப்ப வீட்டில் பிறக்கிற புள்ள ஆணா இருந்துச்சுன்னா ரொம்ப இப்பமெல்லாம் அதான் நடக்குது. ஆம்பளை பழமொழியே வந்துட்டு நம்ம ஊரில் தான் நடக்குது அதிகமாக. ஏதாவது கொஞ்சம் வீட்டில் சோகமாக இருந்தால் என்ன பொம்பளை பிள்ளை பெற்ற விடுமா இருக்கேன்னாங்க. பொம்பளை பிள்ளை பெற்ற உடனே அப்படி தான் இருக்கும், சோகமாக தான் இருக்குங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அவன்கிட்ட ஒரு துவாசையை சொன்னார். ராத்திரி வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார் பையன், பாவம் புதுசு. அதில் துவாசை இங்கே பிள்ளை ஒய்ஃபை கொண்டு சேர்த்துருக்கோம், எங்கேப்பா பிரசவத்துக்கு கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருக்குது, அதில் துவாசைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் அதுக்கு துவாசைங்க. உண்மையிலேயே அவர் வெளிநாட்டிலேருந்து அதுக்காக வந்திருக்கிறார். வந்து இறங்கி 2 நாள் ஆஸ்பத்திரியும் சேர்த்துருக்கு. ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இப்போ அந்த பொருளையெல்லாம் வளர்ந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நானுமே சுபு தொட்டுன்னு உட்காந்துக்கிறார். அந்த ஓரத்தில் அப்போ இருந்து பழகினேன். நான் உட்காந்துருந்தேன். அப்போ உட்காந்து திக்கர் செய்து பையன் கட்ட மதரசாவோட தம்பிகள் வாசிங்க. அது அவர் சொல்லும்போது சொன்னார், ஹதரத் இப்போ தாயும் பிள்ளையும் ஹயாத்தா கிடைக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருக்கணும், பொம்பளை பிள்ளையா இருக்குது கவலை இல்லை, ஏதோ ஹயாத்தா இருக்கணும் தாயும் பிள்ளை, ரொம்ப கண்டிஷன் இதாக இருக்குது, துவா செய்யுங்கன்னாரு. நாம் துவா செய்தோம். ராத்திரி 2 மணிக்குள்ளே தகவல் தெரிஞ்சுக்கணுன்னாங்க. நான் சுபூவில் வரும்போதே கவலையோடு இருக்கிற நமக்கு மெசேஜை தெரியணுமே, சுபூவில் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அவர் ஜமாத்தில் முடிஞ்சு வந்து தொழுதார். தொழுதுட்டு என்னை பார்த்துட்டு சலாமே சொல்லாமல் போகிறார். ஒரு சலாம் கூட இல்லை. நான் மனசு கேட்கல. நான் இருந்துருச்சு வந்து என்ன நல்லா தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா, குழந்தை பிறந்துட்டா, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கிறாங்களா, குழந்தை பிறந்து ராத்திரி துவா செய்தோம். என்னத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறது, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. நம்ம என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட இல்லை. நம்ம முகத்தை அவர் பார்வை உங்களை துவா செய்யணும் தப்பாக போச்சுங்கிறார். அவர் சொல்லும்போது ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். இப்போ சொல்கிறார் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நான் என்ன செய்யறது, அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கங்க என்ன பாமா ஒரு மனசை பாருங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேருந்து பெருமக்கள் எழுதுகிற ஆதாபுல் விலாதத்துன்னு ஒரு பாடத்தை எழுதுறாங்க. குழந்தை பிறக்கிற போது நம்ம எப்படியெல்லாம் ஒழுக்கத்தை கையாளணும் அப்படின்னு ஒரு 5 சப்ஜெக்ட் எழுதுறாங்க. இந்த 5 நாங்கள் சொல்லலை, தனியாக வந்து கேட்டுக்கங்க. அதில் ஒன்று அல்லாஹ் யுக்ஸிர ஃபராஹு பிஸ்ஸிக்ர் வ ஹுஸ்னஹு பில் உன்ஸா. ஆண் பிள்ளை பிறந்தால் ரொம்ப மகிழ்ச்சியை காட்டாதீர்கள், பெண் பிள்ளை பிறந்தால் ரொம்ப கவலையை காட்டாதீர்கள். நீங்கள் இப்படி காட்டுவீர்களேயானால் அல்லாஹ் மாற்றியும் செய்து விடுவான். ஆணை கொண்டு கவலையை கொடுத்துருவான், பெண்ணை கொண்டு சந்தோஷத்தை கொடுத்துருவான். எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்திலும் கணவன் மனைவிக்கு இடையே எப்போதும் அவங்க 2 பேரும் ஒத்து இருக்கணும். இதில் சில வீட்டில் வந்து அவர் பையன் பிறக்கணுங்கிறார், இந்த அம்மா பொண்ணு பிறக்கணுங்க. இது பெரிய சிக்கல். ஒரு வீட்டில் கூப்பிட்டு போய் துவா செய்ய சொன்னாங்க. பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்போதே சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு அதில் துவா செய்யுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும், ஏற்கனவே பையன் இருக்குது. வெளியில் வந்து அவர் சொல்கிறார் அதற்கு ஆம்பளை பிள்ளைக்கு துவா செய்யுங்க, மாப்பிள்ளைக்காரன். எனக்கு ஒரே கவலையாக போச்சு. நான் அல்லாட்ட கேட்கலாம் பார்த்தா, ரப்பி ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்காண்டா கொடுத்துறப்பா, 2 குழந்தையாக பிறந்துட்டு போகுது. அந்த அம்மா சொல்லுது பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்கன்ட்டு. இவர் என்ன வெளியில் கொண்டு பைக்கில் ஏற்றும்போது சொல்ல அதற்கு ஆண் குழந்தை பிறக்கணும். அந்த அம்மா சொல்லும் போது இவருக்கு தெரியாது, இவரு சொல்லும்போது அவருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் 2 ஒத்து பேசி வச்சுக்கணும். எதுதாங்கிறது. ஏன்னா எங்களை மாதிரி துவா செய்கிறவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். எதுக்கு துவா செய்கிறது, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஓட்டு எங்கே போடுறது. நான் இப்படி தான் நினச்சேன். அப்போ 2ஐயும் கொடுத்துரும் கேட்கலாம் பார்த்தேன். அது ரொம்ப சிரமமாயிடக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. இங்கே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுக்கு பின்னால் பெருமக்கள் ஆதாம் ஒழுக்கம் என்று குறிப்பிட்டு எழுதுவார்கள். 2 பேரும் ஒத்து வந்துடணும். நமக்கு என்ன புள்ள வேணும், அல்லாஹ்வுடைய கிஃப்ட், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உருவாக வேண்டும். அடுத்து பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் தூதி ஜௌஜஹா, ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கடமை, எந்த ஒரு சூழலிலும் கணவன் நோவினை கொடுக்கிற நிலைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. கணவனுக்கு மனசை போட்டு கஷ்டம் கொடுக்கறது, நோவினை கொடுக்கறது, அதை கொடுக்க அப்படி இருக்கக்கூடாது. கணவனை நோவினப்படுத்தக்கூடாது. கணவன் நமக்கு தப்பு பண்ணார்னா அதை சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸுடைய பின்னணி இங்கே நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு நிறைய உரிமையை கொடுத்துட்டாங்க. நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் பெண்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் எங்களை சொல்லிட்டார், என் தோஸ்து, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க சிறத்து. யாருக்கு? பெண்களுக்கு.
நடந்து. இப்போ பெருமானார் சொல்லிட்டாங்க, நான் அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட அன்பா நடக்கணும், பாசமா நடக்கணும், நிறைய சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு நாள் சஹாபாக்கள் பூரா நபிட்டு வந்துட்டாங்க. திருமதி இமாம் எழுதுறாங்க இந்த செய்தியை. நபிட்டு வந்துட்டாங்க, நாயமே இருந்தன் நிசா, என் பெண்களுக்கு ரொம்ப அப்படின்னு சொன்னீங்க, நாங்கள் கட்டுப்பட்டோம். இப்போ அவங்க ரொம்ப எல்லை மீறிட்டாங்க, எல்லை மீறிட்டாங்க. வீட்டில் போனால் கவனிக்க கூட இல்லை, சாப்பாடு நாங்களாக போட்டு சாப்பிட வேண்டியிருக்கு நிலைமை. நிசா, பெண்கள் வரம்பு மீறிட்டாங்க, சில நேரங்களில் கட்டுப்படுறது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நாங்கள் சஹாபாக்கள் ஆரம்ப காலம் அப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்களாம், அப்படி ரொம்ப வரம்பு மீறினா லேசாக தட்டுங்கன்னா, ரொம்ப வரம்பு மீறிட்டா லேசாக தட்டிக்கங்க, ஆனால் கொஞ்சம் காயப்படாமல் பார்த்துக்கங்கண்ணா. தாய்மார்களுக்கு நான் சொல்வேன், உங்களுக்குரிய கண்ணியத்தை சொல்கிறார்கள், உங்களை அடிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள், உங்களோடு அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள், உங்களிடத்தில் நாங்கள் எப்போதும் அழகாக நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வரம்பு மீறும் கட்டம் வரும்போது லேசா அடிங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க சொன்னாங்க. சாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு தான் போய் பரிச்சை பண்ணுன்னு இருக்குது, பார்த்துருவோம். இத்தனை நாளாக நீங்கள் பண்ண பாட்டுக்கு இருக்குது. எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, வந்தவொன்னே அவங்களுடைய முழு கவனத்தை வச்சுட்டாங்க. இவ்வளோ நாளாக உள்ளது பூரா சேர்த்து மாற்றி மொத்தமாக மறுநாள் காலையில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, பெருமானுடைய வீட்டை சுற்றி பெண்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லா வீட்லேயும் இந்த பெண்கள் பூரா வந்து நாயகமே நபியை பார்க்கணும், என்ன விஷயம், ராத்திரி ரசூல் அப்படி ஒரு உத்தரவு கொடுத்தாங்களாமே. ஆமாம், அடித்து பின்னி எடுத்துட்டாங்க கணவன்மார்கள். நபிகிட்ட வந்து சொல்லணும், பெருமானார் கூப்பிட்டாங்க ஆயிஷா நாயகி. பெண்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், தாங்க தான் சொன்னீங்களா, எங்களை அடிப்பதற்கு தாங்கள் அனுமதி கொடுத்தீர்களா? அம்மா நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால லேசா படாத பாடுபட்டு போயிட்டு ராத்திரி பூரா. உடனே பெருமானா கூப்பிட விட்டாங்க ஆண்களை. என்ன சொன்ன, என்ன செய்தீங்கன்னா, இது துவக்க காலம், கண்டிச்சா இப்படி அழிப்பவர்கள் உங்களில் நல்ல மனிதர்களே இல்லை, அப்படிதான் கண்டிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அழிப்பவர்கள் உங்களில் நல்ல மனிதர்கள் இல்லை. அப்போ ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க சஹாபாக்கள், அனுமதிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரையும் சமமா பார்க்கறாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண் தன்னுடைய நாவினால் கணவனுக்கு நோவினை தர வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய சபையில ஒரு பெண்மணி வர்றாங்க, சஹாபாக்கள் கூடியிருக்கிற சபை. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் வந்து யாருங்கிறது என்ன அடையாளம் காட்டிக்கிறேன், ஆனால் இம்ராத்து சஃப்வான் இப்னு முஅத்தலுடைய மனைவி வந்திருக்கிறேன் நான். மொத்த சஹாபாக்களும் பார்க்கறாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க உட்கார்ந்துருக்கா, யாரு, சஃப்வான் இப்னு முஅத்தல் உட்கார்ந்துருக்காங்க. நான் சஃப்வான் இப்னு முஅத்தலின் மனைவி வந்திருக்கிறேன். என்னமான்னு கேட்டாங்க பெருமானார். இன்ன சௌஜி சஃப்வான் யுதர் இப்னு இதா ஸல்லைத்து, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் சொல்லி வைங்க, நான் தொழுதா அடிக்கிறாரு மனுஷன், நான் தொழுதா அடிக்கிறார். யுதரிபுனி இதா ஸல்லைத்து ஒய் ஃபக்ரினி இதா சும்து, நான் நோன்பு வைத்தால் தண்ணியை கொடுத்து நோன்பை திறக்க வச்சிருந்தார். தொழுதால் அடிக்கிறார், நோன்பு வைத்தால் நோன்பை திறக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார். கையில் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சு நீ நோன்பை திறங்கிற. சரி, இவ்வளவு செய்கிறார். அதுல அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, ஒலா யுசல்லி ஸலாத்துல் ஃபஜ்ர் அத்தா தத்லுஅ ஷம்ஸ், அவர் சுபு தொழ மாட்டார், சூரியன் உதயமான பின்னால்தான் எஞ்சிக்கிறார். சுபு தொழாம டெய்லி தூங்குறார். யாரு, எங்கள் வீட்டுக்காரர் சஃப்வான் இப்னு முஅத்தல். அவருக்கு ஒன்றும் ஓடலை, சபையில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த அம்மா புட்டுன்னு வச்சுட்டு, பாக்கி உள்ளதா பரவாயில்லை, சுபு தொழாமல் தூங்கிட்டு இருக்கிறா. அத்தா தொதுல் வருஷம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகிறது இல்லை. இங்கே சில பேர் பார்க்குறாங்க, எல்லாரும் கதையும் அப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டம்மாக்களை வந்து சொல்ல விட்டா தெரியும் என்ன நடக்குதுன்னு. சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகிறது இல்லை. ஒருத்தர் என்கிட்ட தெளிவாக சொன்னார், அதில் சுபுவை தவிர பாக்கி எந்த தொழுகையும் நம்ம விட்டதே இல்லை. காக்கா அதை தொழுதுற வேண்டியதானே, என்ன கொஞ்ச நாள் போட்டுமே, எப்படி கொஞ்ச நாள் போட்டோம். அதை ஹஜ்ஜி மாதிரி ஹஜ்ஜிக்கு செய்யணும்னா கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்கிற மாதிரி சுபு கொஞ்ச நாள் போட்டோம். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவப்படலைங்கிறார். எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம், அப்படியே பழகிட்டாங்க, தூங்கி பழகிட்டாங்க. அவர் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் உள்ளவர், அவர் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய ஆள். ராயல் ஃபேமிலி ரொம்ப அந்தஸ்தோடு வசதியோடு வளர்த்துட்டார். அவங்க வாப்பா அம்மாலாம் தொழுகை இல்லை. அவர் சொல்கிறார், நான் வந்து 4 வக்து நம்ம கரெக்டாக தொழுதுறோம், அதில் சுபு மட்டும் நமக்கு அது முடியலை, துவாசைங்க நக்ஷால கொஞ்ச நாள் போட்டோம். ஒரு கொஞ்ச நாள் எவ்வளோ நமக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை இங்கே அந்த அம்மா சொல்லிட்டு, அவர் வந்து லா யுஸல்லி ஃபஜ்ர் ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் சுபு தொழுகிறது இல்லை. பெருமானார் கேட்டாங்க, சஃப்வான் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. அவன் உட்கார்ந்துருந்தான். என்ன அங்கே வாங்கண்டா,
என்ன உங்கள் வீட்டுக்கு அம்மா அப்படி சொல்லுது, கவனிச்சிங்களா? ஆமாம் கவனித்தேன். என்ன காரணம்? தொழுதால் அடிக்கலாமா? தொழும் பெண்ணை அடிப்பது எப்படி முறை? அந்த அவர் சொன்ன நாயகமே அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன், அனுமதி தாருங்கள், சொல்லுங்கள் என்றார். அவர் சொன்னார், அம்மா கௌலுஹா யுதுரிபுனீதா சல்லைத்து ஃபைன்னா தக்ரு சூரத்தைன். அவங்க தொழுதா அடிக்கிறேன் மட்டும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஓதி தொழுகிறாங்க கேளுங்க. 2 சூறா ஓதுறாங்க. சூரா பக்ரா கொடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க. 2 சூறா 4 ஜுசு 5 ஜுசு ஓதி தொழுகிறாங்க. அவன் தொழுது முடிக்கிறதுக்குள்ளே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுது. எவ்வளோ நேரம் நான் காத்துட்டு இருக்க முடியும்? ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா தக்பீர் கட்டியாச்சுன்னா இந்த அம்மா டீ தரத்துக்குள்ளே நம்ம வேலை பூரம் படுத்து போயிடுது. அதனால நான் என்ன செய்யறது? சொல்லிட்டு சொன்னால் நான் தடுத்தேன் ஏற்கனவே. அப்படியெல்லாம் நீண்ட சூறாக்களை நீங்கள் ஓதக்கூடாது. கணவன்மார்கள் இருக்கிறோம், எங்களுக்கான பணிவிடைகள் இருக்கிறது. நீண்ட சூறாக்களை நீங்கள் ஓத வேண்டாம், என்னை மனைவியை தடுத்திருக்கிறேன். அதையும் தாண்டி நீண்ட சூறாக்களை, அதுவும் 2 சூறாக்களை அந்த பெண் ஓதிக்கொண்டு இருக்கிறாள். அதனால நான் அடிச்சேன். 2வது யுஃபத்துருனி இதா சுந்து, நான் நோன்பு வச்சா நோம்பை முறிச்சிடுறாரு, நோம்பை திறக்க கட்டாயப்படுத்துகிறான்னு சொன்னாங்க. உண்மைதான். இன்னஹா தசூம் வான ரஜுல் ஷாபன் பலாஸ்பு. நாயகமே நோன்பு வைக்கிறது தான் தப்பு இல்லை. திங்கக்கிழமை வைக்கட்டும், வியாழக்கிழமை வைக்கட்டும், டெய்லி நோம்பா? வான ஷாபன், என் வயசு எத்தனை? நான் வாலிபன். அவர் சொன்ன வார்த்தை, நான் வாலிபன், சின்ன வயதுக்கு சொந்தக்காரன். வாலிபனாக இருக்கிற என்னை அந்த பெண் எந்த வகையிலும் ஏற்பதில்லை. டெய்லி நோன்பு வைத்தால் என்னால் பல பொறுமையாக இருக்க முடியவில்லை என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தர்பாரில். நான் பொறுமையாக இருக்க முடியல, டெய்லி நோன்பு வைக்கிறாங்க. அதனால நான் சொன்னேன், அப்படியெல்லாம் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது என்று நான் தடுத்தது உண்மைதான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சரி ரொம்ப அழகாக பேசிட்டீங்க, சுபூ தொழாமல் தூங்குறீங்களாமே, அதுக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க? அவர் சொன்னாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வான அகுல் பைத்து நத்தாவரிப்பதாலிக்க இல்லைனா எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படலையாங்கிற. என்னப்பா குடும்பம்? எங்கள் குடும்பம் பேர் போன குடும்பம். எப்படி சூரியன் உதயமாதான் முடிப்பாங்க அப்படின்னு பேர் போன குடும்பங்கிற. எங்கள் குடும்பம் பேர் போன குடும்பம். எப்படி பேர் போன குடும்பம்? சூரியன் உதிச்சா முழிக்கிற குடும்பம். உரிஃபா அகுலபை, எங்களுடைய குடும்பம் அப்படிதான் அறியப்பட்டது. நாங்கள் சுபு கீஞ்சி பழக்கப்பட்ட குடும்பம் இல்லை. அதனால நான் தூங்கிடுற பழக்கம் இருக்குது. அது உண்மைதான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இப்போ சொன்னாங்க, அந்த பெண்ணை கூப்பிட்டு, ஆமா உன் கணவர் ஒரு சூறா ஓதுனா போதுன்னு சொல்லியிருக்கிறார். நீ சின்ன சூறா ஓதி தொழுதுக்கிறோம். சின்ன சூறா எவ்வளோ சின்ன சூறா குலூல்லாவது ஓதணுமோ ஓதி தொழுதுட்டாங்க. அலந்தர கைவப்பாக ஓதி தொழுதுக்கங்க. ஒரு சூறா ஓதுனா போதும், கொஞ்சமாக ஓதுனா போதும். கணவன் கூடுதலாக ஓதவானு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு ஓதுறீங்க? அப்படி ஓதாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் நோன்பு, கணவன் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் நோன்பு வைக்க வேண்டாம். பரதான நோன்பை தவிர நபிலான நோன்புகளிலே கணவன் அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்க வேண்டாம். அவர்கிட்ட சொன்னாங்க, சரி ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லி எங்கள் குடும்பம் பிரபலியமான குடும்பங்கிறியோ, அவர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் வசல்லி, எப்போ விழிப்பீர்களோ உடனே எழுந்திரித்து தொழுது விடுங்கள். இதற்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் முந்தைய சொல்லாமல் விட்டீங்கள. நல்ல நிம்மதியாக தூங்கினா முடிச்சா தொழுதுற வேண்டியதுதான். அதான் கரெக்டு. அவருக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த செய்தி, கவனமாக இருக்கணும். அவரும் பின்னால் மாற்றிக்கிட்டாங்க, பழக்கமாகிட்டாங்க. அவங்க பழக்கம் அப்படி இருக்குது. சில பழக்கங்களை மாற்றுறது கொஞ்சம் காலமாகும். நாங்கள் சூரியன் உதயமாகிய விழித்து பழகினோம். இப்போது பெருமானார் எப்போது விழிப்பீர்களோ உடனே தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் காலையில் கேட்குறாங்க, சுபு கதாவாயிட்டு தொஹருக்கு முந்தி தொலைவா பிந்தி தொலைவா? இது நிறைய பேர். நான் கேட்குற தொகர் வரைக்கும் ஏன் கொண்டு போகிறப்பா? முழிச்ச உடனே தொழுது. காலையில் முடிச்சிட்டோமா, 6:30 மணிக்கு முடிச்சார் வைங்களேன், அவர் தொழுகிறது இல்லை. சுபு கதாவாயிட்டு, கதாவானது இருக்கட்டும், தொகரில் தொழுதுக்கிறோம். தொகருக்கு நேரம் நெருங்கிடும். ஜமாத்துக்கு ஜமாத்து கிடைச்சி தொகரை விட்டாச்சு. எப்போ இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் செய்துக்கிடுவோன்னு போயிடும். அன்னைக்கு அப்பமே முடிச்சிடணுங்கிறாங்க. எப்போ முழிக்கிறோம்? 7 மணிக்கு முழிப்போதா, 7 மணிக்கு சுபு தொழுது. கதாதான் அதை பிற்படுத்த வேண்டாம். தொகர் வரைக்கும் எப்போது விழிப்பு வந்ததோ உடனே தொழுது கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தர்பாரில் பெண்கள் முறையிடுகிறார்கள் தங்கள் கணவன் குறித்து. அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான தீர்வுகளை பெற்றுத் தருகிறார்கள். ஒரு பெண் எப்படி நடக்கணும்? கணவன் அனுமதி இல்லாத இபாதத்தில் கூட
அவள் சரியாக நடக்கணும், கணவனுடைய அனுமதி வேணுங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி நடக்கணுங்கிறத நம்முடைய சங்கைமிக்க தாய்மார்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இல்ஹாருல் ஃபர்ஹி இந்த ஜௌஜ், கணவன் கூட இருக்கிற போது அதிகமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனைவி கணவனோடு இருக்கும்போது 3 விஷயத்தை பேணணும். உயர்ந்த அழகிய ஆடை அணிய வேண்டும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், நறுமணத்தோடு இருக்கணும். கணவனோடு இருக்கிற போது கத்தாடையில் இருக்கக்கூடாது, கத்த ஆடைகளில் அழுக்கு ஆடைகளில் ஒரு பெண் இருக்கக்கூடாது. கணவனோடு இருக்கிற போது அழகிய ஆடைகளில் இருக்க வேண்டும், நறுமணத்தோடு இருக்க வேண்டும், கணவனை சந்தோஷப்படுத்துகிற முயற்சியில் இருக்க வேண்டும். இந்த 3 ஒரு பெண் செய்ய வேண்டிய பொறுப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. இதுல தான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை. என்ன, அந்த அம்மா ஒழுங்கா இருக்கிறது இல்லை, எப்போதுமே கந்தையா இருக்கிறாங்க, எப்போதும் சுத்தமா இருக்கிறது இல்லை. இப்படி நிறைய குடும்பங்கள்ல விவாகரத்துக்கு அந்த பிரச்சனை காரணமா வந்துச்சு. நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், சோம்பேறித்தனத்தை நீக்கிறணும். கணவன் இருக்கிற காலத்தில் அழகிய ஆடைகளோடு நறுமணங்களோடு இதே நிலையை வெளியில கையாளக்கூடாது. ஒரு பெண்மணி நறுமணம் பூசுவதில் போகக்கூடாது. கணவன் கிட்ட தான் நறுமணம் அனுமதி, கணவன் நறுமணம் அனுமதி. இந்த நறுமணம் வெளியில போகும்போது 4 பேருடைய மூக்கில் வாடை வருவதை போல் இருந்தால் அவளை எச்சரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க மட்டும் அனுமதிக்கப்படுகிற விஷயம். அப்ப இந்த விஷயத்தில் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் இங்கே நாங்கள் எச்சரிக்கிறோம். ஆபிதத்தன் தாலியத்தன் கிதாபில்லா, ஒரு பெண் எப்போதும் வணக்கமும் ரப்பிடத்தில் கேட்கிற பழக்கமும் இருக்க வேண்டும். அதிகமா பிரச்சனைகள் வந்தா அல்லாஹ்ட்ட பேசுற பழக்கத்தை உண்டாக்க. நிறைய பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேர் பெற்ற பெண்கள் ஏதாவது பிரச்சனைனா உடனே தொழுதுருவாங்க, துவா செய்துருவாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுருவாங்க. மறுநாள் காலையில் பிரச்சனை சால்வ் ஆகிடும். நான் நேற்று சொன்னேன், பெண்கள் கேட்டு அல்லாஹ் உடனே கொடுக்கிறான். எனவே கேட்கிற பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும், வணக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். தாலியத்தன் கிதாபில்லா, அதிகமாக குர்ஆன் ஓதுகிறவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஓதுறதுக்கு நேரம் இல்லை. எங்க அம்மா, உங்களோட அம்மா, எங்க வாப்பாடம்மா, இவங்களெல்லாம் குர்ஆன் ஓதுனாங்க. எப்போ ஓதுனாங்க தெரியுமா? நிறைய ஓதுனாங்க. எப்போ நேரம் கிடைச்சாலும் முக்காடு போட்டுக்கிடுவாங்க. ஒரு குர்ஆன் இருக்கும், பெரிய ரைஹான் இருக்கும், எடுத்து ஓதிட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட காலத்துல? அப்பமெல்லாம் அவங்க இந்த கிரைண்டர் ஆடல, மிக்சி ஓடல, அம்மியில் அரைக்கிற காலம், மாவாட்டுற காலம் எல்லாம் இருந்தது. வேலை படு அதிகம். ஆனால் குர்ஆன் திலாவத்து வீட்டில் நடந்துச்சு. இன்னைக்கு பொம்பளைங்களுக்கு வேலையே கிடையாது, ரொம்ப ஃப்ரீ. அடுப்பில் உலைய போட்டுட்டு வந்து உட்காந்துட வேண்டியதுதான். நிறைய நேரங்களில் சோறு தீப்பிடிச்சு தான் இருக்கு, சட்டி கரிஞ்சு தான் வெளியில் வருது. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஒரு சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து அதை மறந்துடுறாங்க. அப்புறம் ஓடி போயிட்டு நான் போய் பார்த்தோம்னா சட்டி வளவுட்டில் தனியாக கிடக்கும், சட்டி மாற்றி கிடக்கும். நான் உடனே கேட்கறது, சட்டி மாறி இருக்க என்ன? யாரு கண்ணில் தெரியாட்டாலும் இவர் கண்ணில் தெரிஞ்சு மூட தெரியுது. என்ன வேலையே இல்லாத காலம் இது. வேலை வலுவான காலத்தில் குர்ஆன் ஓதுகிற பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. குர்ஆன் ஷரீஃப் அவ்வளோ அழகாக போயிட்டு இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றது, நம்ம தெருக்கல்ல நுழைஞ்சா அந்த வீட்டில் ஓதுவாங்க ஒரு அம்மா. கடைசி வீடு வரைக்கும் போனால் குர்ஆன் சத்தம் கேட்கும். காலையில் சுபு தொட்டு பெண்கள் குர்ஆன் ஓதுகிற பழக்கம். இப்போ அதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சு வந்திருக்கு. எவ்வளோ குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க கணக்கு கூட சொல்ல முடிவதில்லை. இப்போது பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பேண வேண்டும் என்பதை தாண்டி தாலியத்தன் கிதாபில்லா, அதிகமாக குர்ஆன் ஓதுகிற பெண்களாக. ஏன் அதை எழுதுறாங்கன்னா, பெண்களுக்கு குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இருந்தால் அந்த பிள்ளைகள் ஹாபிஸ்களாக உருவாவாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நம்ம அம்மாட்ட குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இருந்தால் குர்ஆனுடைய ஹாபிஸை அல்லாஹ் நம்ம உருவாக்கிறான். இப்போ எங்களுக்கு ரகசியம் விளங்குது. மேலப்பாளையத்தில் ஒரு காலத்தில் ஹாபிஸ்கள் உருவான மாதிரி எங்கேயுமே உருவாகலை. இப்போ மேலப்பாளையத்தில் ஹாபிஸே உருவாகலை. இப்போ ஹாபிஸ்கள் இல்லை, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன்? குர்ஆன் ஓதுகிற பெண்கள் குறைந்து விட்டார்கள். எனவே சங்கைமிக்க தாய்மார்கள் குர்ஆனை ஓதுங்கள். டெய்லி சில பக்கங்களை நீங்க ஓதணும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்து மிக முக்கியமான விஷயம், ஒலா தஃப்ஷி சிர்ரஹா ஆபிலத்தல் லிசானிஹா, நாவை எப்பவுமே பேணணும். ஒரு பெண் எப்பவுமே நாவை பேணணும். ஏன்னா பெண்களுடைய நாவுல தான் எல்லா முசீபத்தும் இருக்கு. பெண்களுடைய நாவுல தான். அழகா இருக்கிற குடும்பம் 2 துண்டா போயிடும். நம்ம சீதேவிகள் பேச ஆரம்பிச்சிட்டா அழகா இருக்கிற குடும்பம் 2ஆ போயிடும். நீங்க இங்க வந்திருக்கிறவங்கெல்லாம் உண்மையிலே பாக்கியமானவங்க. நீங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும். ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கடமைன்னு எழுதுறாங்க ஹாஃபிலத்துல் லிசான். ஏன்? ஒரு பெண் நாவு வெளியில காட்டிட்டாங்கன்னா ஏதாவது பேசிடுவாங்க. அவங்கள்ட்ட பொறுமை இருக்காது. கொஞ்சம்
வேகப்பட்டுருவாங்க. அந்த வார்த்தைகள் நிறைய பிரச்சனைக்கு காரணமாகிவிடும். பொம்பளைங்களுக்கு பேச சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம படிச்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் எப்படி செலவாத்து ஓதணும், பேச்சை பாதுகாக்க வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும். நாவினால் நிறைய தீங்கு இருக்கிறது. குறிப்பாக பல்லாயிரம் சோதனைகள் நாவில் சாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நாவை பாதுகாப்பவர்களாக நமது வீட்டு பெண்களையும் ஆக்கி வைப்பானாக. ஒலா தப்சி இஸ்ரகு, கணவனுடைய ரகசியத்தை எப்போதும் வெளி உலகில் பரப்பக்கூடாது. கணவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரகசியம் வெளியில வரக்கூடாது. ஒரு மனைவியின் ரகசியத்தை கணவன் வெளியில சொல்லக்கூடாது. கணவனை பற்றி உள்ள விஷயத்தை ஒரு மனைவி மறைச்சிக்கிறணும், மனைவியை பற்றி உள்ள விஷயத்தை கணவன் மறைச்சிக்கிறணும். ரகசியம் வெளியே போகுமையானால் அந்த உறவில் விரிசல் ஏற்படும். ரகசியம் வெளியாகுமையானால் உறவுகளில் விரிசல் ஏற்படும். எனவே கணவனின் ரகசியத்தை மனைவி பேண வேண்டும், மனைவியின் ரகசியத்தை கணவன் பேண வேண்டும் என்பதையும் இங்கே முக்கியமாக தருகிறோம். அடுத்து ஒரு பெண்ணுக்கு கூடுதல் ஸ்பெஷல் பவர் செலவு இருக்கும். அதுல ஒண்ணு முஷ்ஃபிகத்துன் லி அவுலாதிஹா ராயியத்துல் லஹும் லித்தர்பியா. பிள்ளைங்களை வளர்க்கிறது பொறுப்பு ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் குழந்தைகள் மீது கூடுதல் அன்பு காட்டுகிறதாக ஒரு பெண் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை அழகாக வளர்ப்பதிலும் ஒரு பெண்ணின் கவனம் இருக்க வேண்டும். மூணாவது, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடப்பதிலும் கவனம் இருக்கணும். பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு இடையே நீதம் கடைபிடிக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு நீதி, பெண் பிள்ளைக்கு ஒரு நீதி, அதை காட்டக்கூடாது. ஒரு பையனை உயர்த்தி இன்னொரு பையனை தாழ்த்தி நடத்தக்கூடாது. ஒரு பையன் பேர்ல சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு பையனை ரோட்ல விட்டுறக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அப்படி இருக்கிற பிள்ளைங்கள்ல சில பேர் இன்னைக்கு நல்லாக்கி விட்டுறாங்க, சில பேரை ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. சலதாரி சில எச்சரிக்கிறார்கள். அப்படி பிள்ளைகளுக்கிடையே சில பேரை கொடுத்து சில பேரை கொடுக்காமல் மௌத்தானால் அந்த தந்தை மண்ணறையில் இருந்து கேவலமாக எழுப்பப்படுகிறார். அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை பாதுகாப்பானாக, நம்மையும் பாதுகாப்பானாக. பிள்ளைகளுக்கிடையே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாகவே நடங்கள். ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள். பெண்ணுக்கு நீதம், ஆணுக்கும் நீதம். பெண்ணுக்கு கொடுக்கிற போது ஆணுக்கும் கொடுக்கணும். பெண் பிள்ளை மீது அன்பு வைத்தால் ஆண் பிள்ளை மீது அன்பு வைக்கணும். எதுல அல்லாஹ் வித்தியாசம் காட்ட சொல்றானோ அது ஷரியத். சொத்துல ஆணுக்கு 2 பாகம், பெண்ணுக்கு 1 பாகம், அது ஷரியத். எனவே பிள்ளைகளை வளர்ப்பதிலும், பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதிலும், பிள்ளைகளை நீதமாக நடத்துவதிலும் நீங்கள் கூடுதல் பொறுப்பு எடுக்க வேண்டும் எழுதுறாங்க. இதில் ஆணுக்கு உரிமை இருக்குது, ஆனால் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு. ஏன்னா இவங்க பல பேரை வெளியில போயிடுவாங்க, பிள்ளைங்க உங்க கூடயே இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள். நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்க, ஆனால் அந்த அன்பு சில நேரங்களில் கோபமாகி பிள்ளைங்களை ரொம்ப திட்டுறீங்க. உங்க திட்டு பழிச்சிடுமையானால் பெருமானார் சொன்னார்கள், நிறைய பேருடைய நஷ்டம் உங்கள் நாவினாலேயே ஏற்பட்டுங்கிறாங்க. ஒரு புள்ள நான் கெட்டு போயிட்டான்னா, நல்லா இல்லாம போயிட்டான்னா, நம்ம பின்னால வருத்தப்படுற என் பிள்ளை இப்படி ஆகிட்டானே, இப்போ அல்லாஹ் சொல்வானா அவனை நான் அப்படி ஆக்கல, அன்னைக்கு ஒரு நாள் கோபத்தில் என் திட்டினையே அந்த திட்ட படிச்ச அந்த திட்டு கபூல் ஆயிட்டு, அந்த திட்டு கபூல் ஆயிட்டு. இப்போ உன் பிள்ளை கஷ்டப்படுறான், அதுக்கு நீ தான் காரணம். பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள், பிள்ளைகளை திட்டாதீர்கள். கடைசியாக கணவன் மனைவி 2 பேரும் குடும்ப சூழலை தாண்டி அன்பு தழும்பி வாழ வேண்டும். நிறைய வீட்டில் அன்பு தழும்பு விட மாட்டாங்க. பையன் மனைவி மேலே அன்பு காட்டினா பெத்த உண்மைக்கு நிறைய குடும்பத்தில் பிடிக்கிறது இல்லை. இப்போ என்ன அந்த பக்கமாக சாயிரான என்ன சாயம் என்ன செய்வான், கல்யாணம் முடிச்சு கொடுத்த பின்னால் சாயம் என்ன செய்வான்னு சாயிரத்துக்கு தானே பிடிச்சி கொடுத்துருக்கோம். நல்லா கவனிக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் சரியத்து சொல்லும், நீங்கள் குடும்ப சூழலை தாண்டி ஒருவர் மற்றவர் மீது அன்பு தழுவி வாழணும். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, பாப்பா ஒன்று சொல்லுவாங்க, சரி சரி கேட்டுக்கிறணும். ஆனால் ஒரு பெண்ணின் மீது கணவனுக்கு அன்பு இருக்க வேண்டும், கணவன் மீது மனைவிக்கு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புக்கு உங்கள் குடும்ப சூழல் எந்த வகையிலும் தடையாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். குடும்ப சூழலை காரணமாக்கி மனைவியை வெறுக்கலாமா? அது நல்ல கணவன் அல்ல. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கணும், பரஸ்பர அன்பு. அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கணும். நிறைய குடும்பத்தில் அனுமதி கொஞ்சம் கம்மி தான் அன்பு கிடைக்கிறதுக்கு. கல்யாணம் முடிக்கிறதுக்கும் சொல்லுவாங்க, நல்லா இருக்கணும்பா, பாசமா இருக்கணும் அப்படின்ட்டு. பாசமா இருந்தா பிடிக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவார்கள்.
ஆயிஷா நாயகி பாத்திரத்திலே பருகி கொண்டிருக்கிறார்கள். உள்ள வந்த பெருமானார் கோப்பையில் ஆயிஷா நாயகி ஏதோ குடிக்கிறாங்க. பெருமானார் உள்ள வந்து கையை காட்டிட்டாங்க. ஆயிஷா நாயகி நிப்பாட்டிட்டாங்க. அப்படி குடிக்கிறது என்ன, பெருமானார் கையை காட்டுவார்கள் என்றால் ஒன்று ஏதோ அல்லாஹ்வின் அனுமதி கிடைத்திருக்குமோ, உத்தரவு வந்திருக்குமோ, நம்ம குடிக்கிறது ஏதாவது தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம். பெருமானார் கையை காட்டவும் நிறுத்திட்டாங்க. அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவின் அருகாமையில் வந்து அமர்கிறார்கள். அமர்ந்து என்னான்னு கேட்கிறாங்க. அவங்க குடித்த பானத்தை காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த பானத்தை கையில் வாங்கிட்டாங்க. பெருமானார் கையிலே வாங்கி அந்த பானத்தை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு அந்த பானத்தை தாங்கள் குடிக்க முனைகிறார்கள். ஆயிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம குடிச்ச பானத்தின் மிச்சத்தை அண்ணலார் குடித்து உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி வகுக்க போகிறார்களோ, ஒரு அழகிய முன்மாதிரி. உங்க மனைவி குடிச்சிட்டு மிச்சம் வச்சா அதை நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்ல வருகிறார்களோ என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி அன்னை ஆயிஷாவுக்கு. நபி பெருமானார் கையில எடுத்தவர்கள் வாய் வரைக்கும் கொண்டு போனாங்க. என்ன நினைச்சாங்களோ கீழே வச்சுட்டாங்க. ஆயிஷா கொஞ்சம் கவலையா போச்சு. எடுத்து கொண்டு வந்துட்டு கீழே வச்சுட்டாங்களே, சரி அவங்க குடிக்க நினைச்சிருப்பாங்க, அல்லாஹ் தடுத்துட்டானோ, அதெல்லாம் செய்திடாதீங்க, இந்த உம்மத்துக்கு கஷ்டமா போயிடக்கூடாது என்று ரப்பு தடுத்திருப்பானோ. இன்னொரு பக்கம் யோசிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் வைத்தால் குடிக்க ஆயிரம் மக்கள் காத்திருக்கிறார்கள். பெருமானார் கொஞ்சம் மிச்சம் வச்சு தரமாட்டாங்களா? சாபாக்குடைய சபையில பெருமானாருக்கு ஏதாவது வந்தா அது கொஞ்சம் மிச்சம் வைத்து கொடுப்பாங்க. எனக்கு உனக்குங்கிற போட்டி இருந்ததெல்லாம் ஹதீசுகள் எழுதி காட்டும். இங்கு நேரம் முடிய போகிறது. அந்த வரலாறுக்குள்ளே நான் போக முடியவில்லை. சாபிகள் போட்டி போட்டாங்க அதை வாங்கி குடிக்கிறதுக்கு. இங்கே நபி அவர்களின் மிச்சத்தை குடிக்க ஆயிரம் தோழர்கள் காத்திருக்கிற போது நம்ம மிச்சத்தை எப்படி குடிப்பாங்க என்றெல்லாம் ஆயிஷா கற்பனைக்கு போக பெருமானார் மீண்டும் பாத்திரத்தை கையிலே எடுக்கிறார்கள். எடுத்து ஆயிஷாவின் அருகாமை வந்து, ஆயிஷா இதோ இந்த பாத்திரத்தில் தாங்கள் குடித்தீர்கள், எனக்கு ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், இதில் உங்கள் வாய்ப்பட்ட இடம் எந்த இடம் என்று கேட்டார். உங்கள் வாய்ப்பட்ட இடம் எந்த இடம்? வெக்கி தலை குனிந்த ஆயிஷா, மகிழ்ச்சியில் உச்சத்திற்கே போய்விட்ட ஆயிஷா அந்த இடத்தை தன் விரலால் காட்டிய போது உலகத்திற்கு முன்மாதிரியாக மிகச்சிறந்த ஒரு கணவராக, மிகச்சிறந்த அல்லாஹ்வின் தூதராக, சமூகத்தின் நல்ல தலைவராக வாழ்ந்த என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் தன் வாய் வைத்து குடித்து மகிழ்ச்சி கண்டார்கள். ஆயிஷா எங்கே உதடு வைத்தார்களோ, ஆயிஷா நாயகி எங்கே வாய் வைத்தார்களோ அங்கே வாய் வைக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தை குடிக்கிறார்கள். குடித்து விட்ட போது ஆயிஷா மகிழ்ச்சியின் மிகப்பெரிய இடத்திற்கு போய்விட்டார்கள். நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், இப்படியெல்லாம் உங்கள் மனைவியை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்ல வேண்டும். எனவே எங்கள் அன்பு இளவல்களுக்கு சொல்கிறேன், புதிய திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு பரவாயில்லை, நம்மை போன்றவர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், வாய்ப்பு கிடைச்சா அப்படியெல்லாம் குடித்து பழகுங்கள். மகத்தான வாழ்க்கை அது. மனைவியை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி படுத்த முடியும்? அதற்கு குடும்பம் தடையாக இருந்தால் அந்த விஷயத்துல குடும்பத்துக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது. குடும்பத்தை திருப்தி வேற வழியில படுத்திக்கணும். அவங்க எதுல சந்தோஷப்படுவாங்களோ அதுல சந்தோஷப்படுத்திக்கிடணும். மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு யாரும் தடையாக நிற்பதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். கணவனை திருப்திப்படுத்துவது ஒரு மனைவியின் பொறுப்பாக, மனைவியை திருப்திப்படுத்துவது ஒரு கணவனின் பொறுப்பாக. அன்பு தழுவிய வாழ்க்கை அண்ணலார் அழகிய முன்மாதிரி. ரெண்டு பேர் இப்படி இருக்கணும். என் மனைவி இதை விட என்ன சந்தோஷப்படுவாங்க? அவங்க மிச்சம் வச்சதை நான் குடிச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட அழகான மங்களமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை குடும்பம் இருக்கட்டும், தொடரட்டும். குடும்பம் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. குடும்ப வாழ்க்கை என்பது மகத்தானது, பாக்கியமானது. எனவே கணவன் மனைவி என்பதுதான் குடும்பம். கணவன் மனைவி குடும்பம், அதுதான் பெரிய விஷயம். கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும், பாசத்தோடு வாழ வேண்டும், அன்பு தழும்பி வாழ வேண்டும். நான் சொன்னதை போல மனைவி எதை பேணணுமோ அது அவங்க பேணணும், கணவன் எதை பேணணுமோ அவங்க பேணணும். இந்த பேணுதல் வறுமையானால் இந்த வாழ்க்கை சொர்க்க வரைக்கும் தொடரும். அல்லாஹ் இரண்டு சாராரும் அப்படி வாழ்ந்து அழகிய குடும்பமாக, ஒரு பல்கலைக்கழகமாக நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. அழகிய வாழ்க்கையை நாம் தொடர்வதற்கு அருள் புரிவானாக. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் குடும்ப வாழ்க்கையின் அழகாக, குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அந்த அழகும் மகிழ்ச்சியும் நமது வாழ்விலும் தொடரச் செய்வானாக. நமது சந்தேகர்களின் வாழ்விலும் தொடரச் செய்வானாக. நீண்ட ஆயுளை தருவானாக, நோயற்ற வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக. எல்லா காலத்திலும்
கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக. நமது உயிரை, மானத்தை, ஷரியத்தை, மஸ்ஜிதை, மதரசாவை அல்லாஹ் தன் அருளால் பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் நம்மை கண்ணியப்படுத்துகிறவர்கள் நமக்கு எப்போதும் ஆட்சியிடத்தில் இருக்கச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாது உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வளமையாக சொல்வதைப் போல அதிகம் செலவாத்த ஓதுங்க. உங்கள் மனைவி, மக்கள், குடும்பத்தார்களை ஓதச் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இந்த மஜ்லிஸ் முடியும். வர்ற வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே எல்லாரும் செலவாத்தை கொண்டு ஒப்படைச்சார். அந்த செலவாத்துகள் இங்கே மதிப்பிடப்பட இருக்கிறது. அதனுடைய எண்ணிக்கையை வைத்து அல்லாஹ்வுடைய நபிக்காக நாம் கொடுத்து ரப்பிடத்தில் துவா செய்ய இருக்கிறோம். அதிகமாக தாய்மார்களும் செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். வியாழக்கிழமை துவா புதன்கிழமை கொண்டு கொடுக்கணும். பயந்துட்டாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்து வியாழக்கிழமை என்னைக்கு துவா ஓதா? இந்த பொம்பளைகளை பற்றி பேசினாலே பிரச்சனை தான் போல தெரியும். குடும்ப வாழ்க்கையில் நமக்கே குழப்பம் வந்துட்டேன். சரி, எனவே புதன்கிழமை கொடுக்கணும். வியாழக்கிழமை துவா மஜ்லிஸ் நடைபெறும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா வரக்கத்தையும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா சீட்டும் பெருசு பெருசாக இருக்கணும். ஒரு சீட்டு இருங்க சார். முடிச்சுட்டு செலவாத்தை போதை வச்சுக்கோங்க. இன்ஷால்லா கடைசியில் செலவாத்தை ஓதிட்டு போகணுமே, கொஞ்சம் உட்காரலாமே. இல்லைன்னா நாளைக்கு செலவாத்தை முடிச்சு தான் கேள்வி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஓதாமல் போயிருந்தீங்க இல்லையா, ஒரு 11 செலவாத்து கிடைக்கும். ஓதுங்க, செலவாத்தை ஓதிட்டு வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 நேற்றைய கேள்விக்கான பதில், அன்னை உம்மு ஹக்கீம் நிக்காஹ் செய்த மூன்று சஹாபிகள், ஷஹீதாக்கப்பட்ட சஹாபிகள் யார் என்று கேட்டிருந்தோம். ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஹாலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது சையதுனா உமர் இப்னு கத்தாப். 3 பேருமே அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டோம், அன்னை உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மன்னரிடத்தில் என்ன சொன்னார்கள்? மன்னரின் பெயர் என்ன? மன்னரின் பெயர் மர்வான் இப்னு ஹக்கம். அவர்கள் சொன்னது, யார் சாபம் இடுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும் தகுதியை அல்லாஹ் கொடுப்பதில்லை, சாட்சி சொல்லும் தகுதியையும் இழக்கிறார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாக உம்மு தர்தா சொன்ன அழகான பதில் தெளிவாக இருக்கிறது. அப்துர் ரஹ்மான், அதாவது யூசுப் அலி
ராவுத்தர் மேலத்து இன்னைக்கு தான் நம்ம தெருவுக்கே வந்துருக்கு. யாருக்காமா நம்ம குடும்பத்துக்குள்ள தான் சல்மான் மட்டும் தான் வருங்க. கொடுங்க பிஸ்மில்லா. இந்த பரிசை மரியாதைக்கு ஓய்வசந்தன் அவர்கள் நம்ம கூட ஹஜ்ஜில் இருந்தாங்க. ரொம்ப அழகான குடும்பத்து ஹஜ்ஜாக கொடுப்பாங்க. பிஸ்மில்லா. நாளைக்கு சீக்கிரமா மன்னரின் வார்த்தை அபூதர்தான செலவுகளிடம் கேட்டாது. கோபப்படுபவர்கள் சிபாரிசையும் தேவையில் இருந்ததாங்க தப்பானது. கோபப்படுபவர்கள் அல்ல, சாபமிடுபவர்கள். அதனால் அது சரியான பொருளாக முடியாது. खालिद बिन मुसाइद उमर रलियल्लाहु अन्हु தெரியுமா? அன்னை உமர்தா சொன்னது மாமன்னர் மர்வான் ஹக்கீம் சாபமிடுகிறவர் நாளை மறுமையில் சிபாரிசு செய்ய மாட்டார். மரியம் சஹாரா வானதி பவுண்டரோட மேலப்பாளையம் தெரு போடலையே பவுண்டரோட அந்த ஏரியாவுக்கு பேர் பவுண்டரோட. சந்தோஷம் சந்தோஷம். அந்த அம்மா கொடுத்தா நாங்கள் நீங்கள் தானா சந்தோஷம் சந்தோஷம் கொடுங்க. இந்த பரிசை மரியாதைக்குரிய நம்முடைய மக்கா ஹயாத்து கொடுக்கிறார். மக்காவில் போன ஆஜிகளில் பெருமத்திலே வாழ்ந்தவர்கள். அது அங்க சொல்ல மற்றதெல்லாம் சொன்னீங்களான்னு. நாளைய கேள்வி, உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனைவி விஷயத்தில் ஒரு கணவன் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னார்கள். மனைவி விஷயத்தில் ஒரு கணவன் எப்படி மாற வேண்டும் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை எழுது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் இதை செய்யாதீர்கள் என்று தடுத்ததும் எதை தடுத்தாங்க? பெருமானார் பெண்கள் விஷயத்தில் ஒரு ஆண் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. தடை ஒன்று. அந்த தடை என்ன? நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அலசி பார்த்தா கொண்டு வரும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.